நான் சொல்ற சப்ளிமெண்ட் மட்டும் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 30 நாள் 6 நாள் மாதிரி ஆயிடலாம். எப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா தயவு செய்து நம்பாதீங்க. இந்த சப்ளிமெண்ட்ஸ்லாம் வந்து ஒன்றும் ஒரு மேஜிக்கல் இன்க்ரீடியன்ட்லாம் கிடையாதுங்க. ஜஸ்ட் வந்து என்னதுன்னா, இப்போ ப்ரோட்டீன் பவுடராக இருக்கட்டும், கிரியேட்டினாக இருக்கட்டும், ஃபிஷ் ஆயில், எல்லாமே மல்டிவிட்டமின்ஸ் எல்லாமே என்னன்னா, நம்ம வந்து நம்ம ஹோல் ஃபுட்ஸில் எடுக்க முடியாத ஒரு விஷயம் வந்து, அதாவது அதை வந்து அன்னைக்கு டேக்குறதுனால ஹோல் ஃபுட் அதாவது நம்ம நார்மல் ஃபுட்லேருந்து எடுக்க முடியல அப்படின்ற பட்சத்தில் வந்து ஒரு ஆடானா வந்து அது வந்து நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது, அவ்வளோதான். அதை தாண்டி வந்து இது ஆஹா ஓஹோ 30 நாள்ல இப்படி, 100 நாள்ல இப்படி, 60 நாள்ல இப்படி அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம வே ப்ரோட்டீன் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அது வந்து ஒரு மில்க் அண்ட் எக்கோட எக்ஸ்ட்ராக்ட்ஸ்லேருந்து இருக்குது, லாக்டோஸ் ஃப்ரீ ப்ரோட்டீன் இருக்குது, வெஜ்லே ப்ரோட்டீன் இருக்குது, எல்லாமே இருக்குது. அதாவது இந்த வே ப்ரோட்டீன் வந்து ஜஸ்ட் வந்து நம்ம டயட்டில் வந்து நம்ம ப்ரோட்டீன் கோல், அதாவது நம்ம பாடி வெயிட்லேருந்து ஒரு 1.8 to 2 grams ப்ரோட்டீன் பெர் கேஜி அப்படின்ற கணக்கு போட்டோம்னா, இப்போ ஒரு 80 கேஜிஸ் இருக்க ஒரு மேன் வந்து ஒரு 140 to 160 கிராம்ஸ் வந்து ப்ரோட்டீன் எடுத்துக்கணும். அதாவது மசில் பில்டிங்க்கு, பியூரா மசில் பில்டிங்க்கு. ஒரு ஹெல்தி இண்டிவிஜுவல் பார்த்தீங்கன்னா ஒரு 0.8 to 1 கிராம் அந்த மாதிரி எடுத்தாலே எனஃப் தான். ஆனால் உங்கள் மசில் பில்ட் பண்ணணும், ஒரு நல்ல ஃபிசிக் கொண்டு வரணும் அப்படின்னு நீங்கள் வந்து அது உங்கள் கோலாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு 1.8 to 2 கிராம்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ வந்து இப்படி எடுக்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு மசில் பில்டிங், அதாவது மசில் ரெக்கவரி ஆகிட்டு, அதாவது என்னன்னா இப்போ வந்து நீங்கள் வந்து வெயிட்ஸ் தூக்குறீங்க அப்படின்றப்போ வந்து மசில்ஸில் வந்து மைக்ரோ டியர்ஸ் நடக்கும், சின்ன சின்னதாக இப்படி விரிசலாக விழும். அதாவது மசில் உள்ள, இது வந்து நான் அனாட்டமிக்கலாக சொல்கிறேன். ஸோ வந்து அப்படி பார்க்கும்போது அதில் வந்து என்னென்னா, இந்த ப்ரோட்டீன்ஸில் இருக்க அமினோ ஆசிட்ஸ் வந்து அந்த மசில் ஃபைபர்ஸில் போய், அந்த மைக்ரோ டியர்ஸ் இருக்க மசில் ஃபைபர்ஸில் போய் உட்காந்து அதை வந்து இன்னும் வந்து ஃபில்னஸ் பண்ணும். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி இருக்கிற மசில் வந்து இப்படி பிரிஞ்சிச்சுன்னா அந்த இடத்துல வந்து இந்த அமினோ ஆசிட்ஸ் போய் இப்படி உட்காந்து அதை ஃபில் பண்ணி மசில் வந்து திரும்பி ரெக்கவர் ஆகி கொஞ்சம் இந்த இவ்வளோ பெருசாக தெரியும். ஸோ இதுதான் வந்து ஆக்சுவலி வந்து மசில் பில்டிங் நடக்கிறது. ஸோ இதுக்கு வந்து ஒரு ஹெல்ப் பண்ணுற ஒரு பார்ட், இப்போ வந்து சிக்கன் சாப்பிட்றோம், இப்போ என்னைக்காவது வந்து நம்ம டயட் ஃபுட் வந்து கரெக்டாக இருக்குது, என்னைக்காவது ஒரு நாள் வந்து நம்மளால் இந்த டயட் ஃபுட்டை கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடியல, பட் நம்மளுக்கு இருந்தாலும் நம்ம ப்ரோட்டீன் கோல் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்ற சுச்சுவேஷனில் வந்து நம்ம வந்து இப்போ வே ப்ரோட்டீன் ஸ்கூப் வந்து அது போர்ட்டபிளாக ஈஸியாக இருக்குது. ஸோ வந்து நம்ம ஒரு ஸ்கூப் போட்டு குளிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அதுலேயே வந்து உனக்கு ஒரு 25 கிராம்ஸ் ப்ரோட்டீன் வந்தது, கிட்டத்தட்ட வந்து ஒரு 60 to 70 கிராம்ஸ் சிக்கன் பிரெஸ்ட் சாப்பிட்ற அளவுக்கு வந்துடுது. ஸோ இப்படி வந்து அது ஹெல்ப் பண்ணுறதுக்கு மட்டும்தான் சப்ளிமெண்ட்ஸை தாண்டி, இது சாப்பிட்டா மட்டும்தான் அப்படி வரும், அது சாப்பிட்டா மட்டும்தான் அப்படி வரும், அப்படிலாம் கிடையாது. ஓகேவா? ஸோ சப்ளிமெண்ட்ஸை மட்டுமே டோட்டலாக டிபெண்ட் பண்ணாமல், அதுவும் பிகினர்ஸ் யார் என்ன ஃபோர்ஸ் பண்ணாலும் ஃபஸ்ட்டு ஜிம்முக்கு கன்சிஸ்டண்ட்டாக போய் பழகுங்க. கன்சிஸ்டண்ட்டாக பழகிட்டு அப்புறம் வந்து நம்ம பொறுமையாக ஒரு ஸ்டெப்பாக உங்கள் நீட்ஸ்க்கு தேவையான அளவுக்கு உங்களால் ஹோல் ஃபுட்டில் மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்னா அதிலே பெஸ்ட் பண்ணிடுங்க. இல்லை அப்படின்னா வந்து அதை தாண்டி உங்களுக்கு வந்து தேவைப்படுது அப்படின்ற பட்சத்தில் மட்டும் சப்ளிமெண்ட்ஸ்க்கு போங்க. தட்ஸ் இட் ஃபார் டுடே வீடியோ. பட் அப்போ பெஸ்ட்.